தலைப்பு: தந்திரா, உன்னை நீ அறியும் உன்னத வாழ்வியல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி ஜோதி. இன்று நம்ம எல்லாரோடும் சேர்ந்து பேசப்போகும் விஷயம் பலருக்கும் கேள்விக்குறியாகவும், சிலருக்கு மர்மமாகவும், இன்னும் சிலருக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் இருக்கும் ஒரு தலைப்பு. அதே தந்திரா. தந்திரா என்ற வார்த்தையை கேட்டவுடனே பலருக்கும் பலவிதமான எண்ணங்கள் வரலாம். அது ஏதோ ரகசியமான விஷயம், அது ஒரு மதமா, அது ஆன்மீகமா, அல்லது வேறு ஏதாவதுதானா? இப்படி நிறைய கேள்விகள். ஆனா இன்று நாம் பார்க்கப் போவது புத்தகங்களும் ஞானிகளும் கூறும் தந்திராவின் அடிப்படை கருத்துக்களைப் பற்றிதான். தந்திரா சொல்வது என்ன தெரியுமா? நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை நீ ஏற்றுக்கொள். இந்த ஒரு வாக்கியத்திலேயே அதன் மையக் கருத்து இருக்கிறது. நாம ஏன் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியல? நண்பர்களே, இன்று சமூக ஊடகங்களை திறந்தாலே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பது போலத் தெரிகிறது. ஒருவர் வெளிநாட்டில், ஒருவர் புதிய கார் வாங்கியிருக்கிறார், ஒருவர் வெற்றியை கொண்டாடுகிறார். இதையெல்லாம் பார்த்து நம்ம மனசு என்ன சொல்கிறது? நான் மட்டும் ஏன் இப்படி? அந்த நொடியிலேயே நம்மை நாமே ஒப்பிட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் தந்திரா சொல்கிறது, ஒப்பிடாதே, உன்னை நீ பார். உலகத்தில் உன்னை போல இன்னொருவர் இல்லை. உன் உடல், உன் மனம், உன் அனுபவம், உன் பயணம், இவை அனைத்தும் தனித்துவமானவை. உடல் ஒரு ஆலயம். பல நூற்றாண்டுகளாக சிலர் உடலை ஒரு தடையாக பார்த்தார்கள். ஆனால் தந்திரா அப்படியில்லை. அது சொல்கிறது, உன் உடம்பே ஆலயம். இந்த கருத்து நமக்கு புதிதல்ல. திருமூலர் சொன்னார், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். அதாவது உடலை வெறுக்க வேண்டாம், உடலை அவமானப்படுத்த வேண்டாம், உடலை மதிக்க வேண்டும். இன்று எத்தனை பேர் கண்ணாடி முன் நின்று தங்களை பார்த்து மகிழ்கிறார்கள்? அதற்குப் பதிலாக, நான் கருப்பாயிருக்கேன், நான் குண்டாயிருக்கேன், நான் அழகா இல்ல என்று தங்களைத் தாங்களே குறை சொல்கிறார்கள். தந்திரா சொல்வது, முதலில் உன்னை நேசி. அன்பு என்றால் என்ன? தந்திராவில் அன்புக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. அன்பு என்றால் வெறும் காதல் மட்டும் அல்ல. அன்பு என்றால் உன்னை ஏற்றுக்கொள்வது, பிறரை ஏற்றுக்கொள்வது, வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது. ஒருவர் தவறு செய்தாலும் அவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது, ஒருவர் வேறுபட்ட கருத்து கொண்டிருந்தாலும் மதிப்பது. இதுதான் உண்மையான அன்பு. வாழ்க்கையோடு சண்டையிடாதே. ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கும். அது எந்த கல்லையும் பார்த்து சண்டை போடாது, அதைத் தாண்டி ஓடிவிடும். அதேபோல வாழ்க்கையில் சிரமங்கள் வரும், தோல்விகள் வரும், உறவுகளில் காயங்கள் வரும். ஆனால் அவற்றோடு போராடிக்கொண்டே இருந்தால் நாமே சோர்ந்து போய்விடுவோம். தந்திரா சொல்கிறது, ஏற்றுக்கொள், புரிந்துகொள், முன்னேறு, இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். இன்று மனிதன் இயற்கையிலிருந்து விலகிக் கொண்டே போகிறான். காலை சூரியனை பார்க்க நேரமில்லை, மரங்களை பார்க்க நேரமில்லை, வானத்தை பார்க்க நேரமில்லை. ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. ஏன்? ஏனெனில் இயற்கையிலிருந்து விலகிவிட்டோம். தந்திரா கூறுகிறது, இயற்கையை எதிர்க்காதே, அதோடு இணைந்து வாழ். மனம் நண்பனா, எதிரியா? நம் வாழ்க்கையின் பெரும்பாலான பிரச்சினைகள் வெளியிலிருந்து வருவதில்லை, நம் மனத்திலிருந்துதான் வருகிறது. நடக்காத விஷயத்தை நினைத்து பயப்படுகிறோம், முடியாத விஷயத்தை நினைத்து கவலைப்படுகிறோம், கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறோம், எதிர்காலத்தை நினைத்து கலங்குகிறோம். இதனால் நிகழ்காலத்தை இழக்கிறோம். தந்திரா சொல்கிறது, விழிப்புணர்வோடு இரு. இந்த நிமிடத்தில் இரு. இந்த மூச்சை உணர், இந்த வாழ்க்கையை உணர். சுதந்திரம் என்றால் என்ன? பலர் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் சுதந்திரமாக வாழ்கிறோமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன சொல்வார்கள்,
எப்படி மதிப்பிடுவார்கள் என்ற பயத்தில் வாழ்கிறோம். தந்திரா சொல்கிறது, உன் உண்மையான இயல்போடு வாழ். நடிக்காதே, போலியாக இருக்காதே, நீயாக இரு. ஆனந்தம் எங்கே இருக்கிறது? பணம் இருந்தால் சந்தோஷம் வரும் என்கிறோம். பதவி இருந்தால் சந்தோஷம் வரும் என்கிறோம். ஆனால் எத்தனை பணக்காரர்கள் மன நிம்மதியில்லாமல் வாழ்கிறார்கள்? தந்திரா சொல்கிறது, ஆனந்தம் வெளியே இல்லை, அது உன்னுள்ளே இருக்கிறது. உன்னை நீ புரிந்து கொள்ளும்போது, உன்னை நீ ஏற்றுக்கொள்ளும்போது, அன்போடு வாழும்போது அந்த ஆனந்தம் தானாக மலரும். மனிதன் முதலில் மனிதன். தந்திரா எந்த மதத்தையும் எதிர்க்கவில்லை. அதே நேரத்தில் எந்த மதத்தையும் உயர்த்தி பேசவும் இல்லை. அது ஒரு எளிய விஷயத்தைச் சொல்கிறது. முதலில் நீ மனிதன், அதன் பிறகுதான் மற்ற அடையாளங்கள். மதம், மொழி, இனம், நாடு, இவை எல்லாம் பின்னர் வந்தவை. தந்திராவின் 10 பொன்னான கருத்துக்கள். உன்னை நீ ஏற்றுக்கொள். உடலை மதித்து நேசி. இயற்கையோடு இணைந்து வாழ். அன்பை வளர்த்துக்கொள். விழிப்புணர்வுடன் வாழ். பயத்தை விடு. குற்ற உணர்வில் வாழாதே. உன் உள்ளுணர்வை நம்பு. பிறரை ஒப்பிடாதே. வாழ்க்கையை முழுமையாக அனுபவி. நிறைவுரை. அன்பான நண்பர்களே, தந்திரா என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு கோட்பாடும் அல்ல, ஒரு வாழ்வியல் பார்வை. அது சொல்லும் மிகப்பெரிய செய்தி, உன்னை நீ ஏற்றுக்கொள். உன் உடலை மதித்து நேசி. அன்போடு வாழ். விழிப்புணர்வோடு வாழ். வாழ்க்கை ஒரு சுமை அல்ல, ஒரு பரிசு. அதை முழுமையாக வாழ்வதே உண்மையான ஆன்மீகம். இன்றைய நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய வரி. நீ தேடிக்கொண்டிருக்கும் அமைதியும் அன்பும் ஆனந்தமும் உன் உள்ளேயே இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க ஒரு சிறிய பயணம் போதும். நான் உங்கள் ஜோதி. மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.